உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, இவரு ஹீரோவுக்கு ஐடியா கொடுப்பாரு. ஹீரோயினோட தோழி இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு ஐடியா கொடுப்பாங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை படம் பண்ணிருப்பேன், என் மனசுக்குள்ள இருக்கும்ல, அதான். இந்த சிறப்பான ஐடியாவை எங்கிருந்து புடிச்சீங்க மேடம்? நானு ஒரு பட ஷூட்ல நானும் கமல் சாரும் நடிச்சிட்டு இருந்தோம். பிரேக்ல அப்படியே பேசிட்டு இருந்தோம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவரு ஒரு படம் டைரக்ட் பண்றதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட பத்தி சொன்னாரு. நல்ல சென்டிமெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். நானும் அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேனா, கமல் சார் அப்ப வந்து கிண்டலா இப்படி ஒரு சீன் வைப்போம்னு சொன்னாரு. அந்த சீனை கேட்டு அப்படியே ஹாப்பி ஆயிட்டாரு. சார் இதுதான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே சந்தோஷத்துல அழுகியா வந்து அப்படியே கமல் சார் காலில் விழுந்து கும்பிட்டாரு. அப்ப கமல் சார், யோ இது காமெடியா சொன்னதியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையன், சார் நீங்க காமெடியா சொன்னாலும் ஆனா சென்டிமெண்டா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார், நான் கண்டிப்பா வைப்பேன் சார் அப்படின்னு சொன்னாரு. படம் டைரக்ட் பண்ணாரு. படம் செம்ம ஹிட். அதுவும் இந்த சீன் ரொம்ப பேசப்பட்டுச்சாமா. 100 days. அப்படியா? அடேங்கப்பா. அதனால நான் சொன்னதும் கமல் சார் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா. சோ இது நிச்சயமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஆச்சா இல்லையா? ஒர்க் அவுட் ஆச்சுதான். அது ஒர்க் அவுட் ஆகாம போகுமா? ஆனா கொஞ்சம் டேஞ்சரான ஐடியா தான் மேடம். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் தீபாக்கு ஏதாவது ஆயிருக்கும். அதனாலதான் நானும் பயந்து அவ பின்னாடியே ஓடினேன். லவ் வேண்டாமா? கார்த்தி அவளுக்கு வேண்டாமா? அப்ப ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாதானே எல்லாம் நடக்கும். கேள்விப்பட்டதுல நோ பெயின் நோ கெயின். மனசுல ஆயும். இருந்தாலும் மேடம் ஏதாவது ஆயிருந்ததுன்னா. ஐயோ மீனாட்சி, ஆயிருந்தா சரி, ஆகல இல்ல அது. எப்படி மேடம் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? So many movies, so many heroes. இதே மாதிரி எத்தனை சிச்சுவேஷன்ஸ். ஹீரோயின் ஆத்துல விட போனா ஹீரோ வருவாரு, காப்பாத்துவாரு. அப்படியே ரயில் அடிபட்டு சாக போவனா ஹீரோ காப்பாத்துவாரு. அப்புறம் எந்தவித காரணமும் இல்லாம சும்மா ஏணி மேல ஏறி போவோம் ஏதோ எடுக்க. அப்ப தவறி விழும்போது அப்படியே இடுப்ப பிடிச்சு ஹீரோ காப்பாத்துவாரு. ஒருவேளை நீங்க தவறி விழுந்துட்டா? அப்படியே விழுந்தாலும் அணைச்சு தூக்கி ஸ்லோ மோஷன்லயே ஹீரோ காப்பாத்துவாரு. ஏன்னா அவர் தான் ஹீரோ. சின்ன திரையோ பெரிய திரையோ எப்பவுமே ஹீரோயின்ஸ காப்பாத்த வேண்டியது நம்ம ஹீரோஸ் தான். அப்போ ஹீரோயினோட வேலை என்ன மேடம்? அந்த ஹீரோ வந்து நம்மள காப்பாத்துற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுதான் நம்ம ஹீரோயினோட வேலை. இப்போ தீபா எந்த செய்தோ, அவளோட ஹீரோ கார்த்தி வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை செய்தல்லோ. ஹீரோ யாரு? அதாவது தீபாவோட ஹீரோ யாருன்ற நம்ம கார்த்தி தானே. காப்பாத்தினாரா இல்லையா? கரெக்டா வந்து காப்பாத்திட்டாரு. அது ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.